வணக்கம் மக்களே! இன்றைக்கி வந்து பஜ்ஜி செய்யலாம் வாங்க. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு ஊற வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். ஒரு கப்பு பருப்பு எடுத்துக்கணுங்க. அதில் ஊறின பிறகு மாங்காய் போட்டுக்கோங்க. பழுத்த பச்சை மிளகா போடுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. மீடியம் சைஸாக ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்றாதீங்க. கத்திரிக்காய் வந்து பிஞ்சு கத்திரிக்காய்ங்க. நாட்டு கத்திரிக்காய் தான் போட்டேன். நல்லா சேர்ந்த மாதிரி வெந்து வந்துடுங்க. பருப்பும் கத்திரிக்காய் மாங்காய்லாம் மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷத்தில் பருப்பு வெந்துடும். நல்லா கொதி வந்துடுச்சுங்க. குக்கரில் போடாதீங்க, குழஞ்சிடும். இது மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா போடுங்க. நாங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போடுறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அந்த தண்ணி வந்து ஊற்றாதீங்க. கடைஞ்சிட்டு அதில் ஊற்றுங்க. சீரகம் போட்டு 10 பல் பூண்டு வந்து நச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. பெருங்காயம் போட்டு தாளிப்பு ரெடி. நல்லா கடைஞ்சிக்கோங்க. மத்தில் தான் கடையணும் உப்பு போட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பஜ்ஜி, வெண்டைக்காய் பொரியல், வத்தல்